கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, அது ஒரு கிராமப்புற பங்கு. அங்கிருந்த மக்கள் எல்லோருமே ஏழை எளியவர்கள். சரியான வேலை கிடையாது, வருமானம் இல்லை, உண்பதற்கு சரியான உணவு இல்லை. ஒருவேளை சாப்பாடு தான் அன்றன்றைக்கு அவர்களுக்கு போதுமானதாக இருந்தது. அந்த கிராமப்புறத்தில் இருந்த பங்கு தந்தையும் அந்த பங்கும் ஏழ்மையாக இருந்ததால் ஒவ்வொரு நாளும் ஞாயிறு திருப்பலிக்கு பிறகு இவர்கள் பசியோடு திரும்புவதை பார்த்து கவலைப்பட்டார். அவர்கள் மீது அவர் பரிவு கொண்டார். தன்னிடமிருந்த சிறிய நன்கொடையை சேகரித்து அவர்களுக்கு பசியாற்ற விரும்பினார். இது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கிருந்த மற்றவர்களும் தங்களுடைய பரிவை காட்ட ஆரம்பித்தார்கள். பரிவு பெருகியது, குறைவு நிறைவாகியது. எல்லோரும் பசியாறுவதற்கு அது ஏற்ற வகையில் அமைந்தது. அந்த பங்கு மக்கள் மீது அந்த பங்கு தந்தை கொண்ட பரிவு, அக்கறை, கருணை, கருசனை அந்த மக்களுடைய வயிறு நிறைய, குறைவு நிறைவாகியது. இதைத்தான் இன்றைய நற்செய்தி ஆண்டவர் இயேசு பெரும் திரளான மக்கள் அவரோடு இருந்ததை கண்டு, நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். காரணம், 3 நாட்கள் இவர்கள் என்னோடு இருக்கிறார்கள், வெகு தொலைவில் வந்திருக்கிறார்கள். இவர்களை இப்படியே திருப்பி அனுப்பினால் இவர்கள் சோர்ந்து போவார்கள், தளர்ச்சி அடைவார்கள் என்று அவர்கள் மீது ஆண்டவர் இயேசு பரிவு கொண்டார், அக்கறை கொண்டார். இதன் மூலமாக ஆண்டவர் நமக்கு தருகின்ற செய்தி என்னவென்றால், நாம் கடினமான சூழலில் இருக்கின்ற போது நாம் கொள்கின்ற நம்பிக்கை, முடியாது, இது நிகழாது, இது நடக்க வாய்ப்பில்லை என்று எண்ணுகிற போது நாம் கொள்ளுகின்ற நம்பிக்கை தான் உண்மையான நம்பிக்கையாக இருக்க முடியும். If you cannot trust a person, if you cannot trust God in dark, it simply shows you don't trust him at all. நம்முடைய வாழ்க்கையினுடைய இருள்மயமான நேரங்களில், இருள்மயமான இருண்ட காலத்தில் கடவுளை நாம் நம்புவோம் என்றால் அது நிச்சயமாக நாம் கடவுளை நம்பவே இல்லை என்றுதான் அர்த்தம். பல நேரங்களில் நமக்கு கஷ்டம் வருகின்றது. அந்த கஷ்டங்கள் நமக்கு கேள்விகளை எழுப்புகின்றன. அந்த நேரத்தில் தான் நமக்கு அந்த நம்முடைய குறைவு, நம்முடைய பலவீனம், பல நேரத்தில் நம்பிக்கையற்ற ஒரு தன்மை, பல்விதமான கேள்விகளை நமக்கு எழுப்புகின்றன. இட் இஸ் இன் தீஸ் questionable moments of trust that we tend to enter into a zone of limitation. நம்மளே நாம் சுருக்கிக் கொள்கிறோம், அல்லது இது முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஆனால் கடவுள், ஏன்னா இதே சூழ்நிலை இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசுடைய சீடர்களுக்கு ஏற்பட்டது. ஆண்டவர் இயேசு அவர்கள் மீது பரிவு கொள்ளுகின்றார், அக்கறை கொள்ளுகின்றார், இவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் எண்ணுகின்றார். ஆனால் இயேசுனுடைய சீடர்கள், அதற்கு சீடர்கள் இப்பாலினத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி? சாக்கு அல்லது லிமிட்டேஷன்,
நம்மளால முடியாது என்ற ஒரு கேள்வி, ஒரு தயக்கத்தை ஏற்படுத்துகின்றது. God loves to challenge us to move beyond such boundaries and borders. கடவுள் அத்தகைய எல்லைகள் அல்லது வரையறைகள், குறைகள், லிமிட்டேஷன்ஸ் அதையெல்லாம் தாண்டி போகணும்னு ஆசைப்படுறார். ஏன்னா பல நேரங்களில் நாம் நம்மையே ஒரு சில கட்டுக்கோப்புக்குள் அடக்கிக் கொள்கிறோம். Human beings tend to get bogged down by boundaries, but God loves to throw open our horizons. ஏதாவது சொல்லி நம்மையே நாம் அடக்கிக் கொள்வது. இன்றைய நற்செய்தி தான் இதற்கு ஒரு தூண்டுகளாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு அதை பார்க்கிறார். ஆனால் இயேசுவினுடைய சீடர்களால் முடியல, இவங்க கூட்டம் நிறையா இருக்குதே, இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி, ஒரு சேலஞ்ச். இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது, நாம் எப்படி இவர்களுக்கு இந்த உணவை கொடுக்க முடியும் என்று அவர்கள் அங்கலாய்க்கிறார்கள், மலைக்கிறார்கள். A situation of having a want of feeding this huge multitude. இப்போ இந்த இரண்டு, ஒரு பக்கம் அந்த பசியோடு இருக்கிற அந்த கூட்டத்துக்கு உணவு கொடுக்கணுங்கிறது இயேசுவினுடைய திட்டம். ஆனால் அவர்கள் பெரிய கூட்டமாக இருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே அடுத்து ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறார் என்றால், அடுத்த நிலைக்கு அவர் எப்படி கடக்கிறார் என்றால், அவர்களை பார்த்து உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். என்ன இருக்குதுன்னு சொல்றார். The possibility. Jesus foresaw the possibility of immense fulfillment and satisfaction in the deserted area. ஆனால் இயேசுவினுடைய சீடர்கள் எதை பார்க்கிறார்கள் என்றால், the disciple got stuck with seeing only barrenness, emptiness in the deserted area. காரணம்னா இது ஒரு பாலைவனம், இங்கே நாம் என்ன செய்வது என்று தங்களுடைய இயலாமையை அவர்கள் சாதகமாக பயன்படுத்த பார்க்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் அவர்கள் மனித கணக்கு போடுகிறார்கள். The disciples concluded impossibility by their mathematical calculation. இவ்வளோ பெரிய கூட்டம், நம்மளால் சாப்பாடு கொடுக்க முடியாது. Jesus concluded possibility by his divine calculation. தன்னுடைய இறையியல் கணக்கால் அல்லது கடவுளுடைய அந்த வல்லமையினாலே நிச்சயமாக இது முடியும் என்று சொல்லிவிட்டு, ஆண்டவர் இயேசு உங்கள்கிட்ட என்ன இருக்கிறத கொண்டு வாங்க, 7 என்று சொல்லுகிறார். எடுக்கிறார், நன்றி சொல்லுகின்றார், பரிமாறும்படி கொடுக்கிறார். அவர்கள் வயிறார உண்கிறார்கள். எனவே கடவுள் நமக்கு தருகின்ற செய்தி என்னவென்றால், சீடர்களுக்கு பாலைவனமாகப்பட்டது, ஆண்டவர் இயேசு அந்த பாலைவனத்தை கடந்து ஒரு சோலையை பார்க்கிறார். Jesus, the disciples saw only the desert, but Jesus looked beyond to find an oasis in the desert. பல நேரங்களில் நாமும் இந்த சீடர்களை போன்றுதான், நம்மளால் இது முடியாது அல்லது இவ்வளவுதான் நம்மால் முடியும் என்று நம்மையே நாம் சுருக்கிக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து கேட்பது, அதை கடந்து செல்ல வேண்டும். முடியாததை நம்பிக்கையினால் நாம் சாதிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து கேட்பது என்னவென்றால், so Jesus is asking us to look to him who can turn deserts into pools and hills into highways. பாலைவனத்தை ஓடையாகவும் மலைகளை தேசிய நெடுஞ்சாலையாகவும் மாற்றுவதற்கான ஒரு நம்பிக்கையை நமக்குள் உருவாக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு தருகின்ற செய்தி. நம்மால் நம்முடைய இருண்ட காலங்கள், கஷ்டமான அந்த சூழலில் கடவுளை நம்ப முடியாவிட்டால் அது நம்பிக்கையாக நமக்கு இருக்க முடியாது. நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய குறைகள், நம்முடைய வரையறைகளை நாம் கடந்து இறைவன் மீது நாம் அன்பு கொள்கின்ற போது நிச்சயமாக கடவுள் அதிசயங்களை, அற்புதங்களை செய்வார். அதன் மூலமாகத்தான் அந்த கூட்டத்தின் மீது அக்கறை கொண்ட பரிவுள்ள இறைவனாக காட்சி தருகிறார். இன்று திரு அவையானது 2 புனிதர்களுடைய விழாவை கொண்டாடுகிறது. சிரில் அண்ட் மெத்தாடியஸ்.
இவர்கள் ஒரு தெசலோனிக்காவிலே, இப்போது இருக்கின்ற கிரேக்க நாட்டிலே தெசலோனிக்காவில் சிறில் 827 மெத்தடியஸ் 815 பிறந்தவர். ரெண்டு பேருமே பயங்கர அறிவாளி, ஞானிகள், இன்டலெக்சுவல் அக்யூமெண்ட், ஃபினான்சியல் பேக்ரவுண்ட். அது இருந்ததுனால அவங்க ரெண்டு பேருமே அன்றைய காலகட்டத்தில் இருந்த கான்ஸ்டன்டினோப்பில் இருக்கின்ற பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுகின்ற அளவுக்கு, ஒரு ப்ரொஃபஸராக பணியாற்றுகின்ற அளவுக்கு சிறில் மாறுகிறார். மெத்தடிஸ் ஒரு கவர்னராக அந்த பைசன்டியன் எம்பரில் அவர் மாறுகிறார். அந்த அளவுக்கு அவர்களுடைய செல்வாக்கு அன்ற காலகட்டத்தில் இருந்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கடவுளுடைய வார்த்தையால் தூண்டப்பட்டு தங்களுடைய அந்த வாழ்க்கையை, ப்ரொஃபஸராக இருந்த அவர், கவர்னராக இருந்த மெத்தடியஸ், ரெண்டு பேரும் விட்டுட்டு என்ன செய்கிறாங்கன்னா துறவிகளாக மாற ஆரம்பிக்கின்றார்கள். இந்த நேரத்தில் தான் 860 மொரவிய நாட்டினுடைய மன்னன், இப்போது இருக்கின்ற செக் ரிப்பப்ளிக்கில் இருக்கிறது, மிக்கேல் என்ன செய்கிறாருன்னா சிறிலையும் மெத்தடியஸையும் அந்த மக்களுடைய மொழியிலே, அந்த அரசாட்சி முழுவதும் வழிபடுமாகின்ற ஸ்லாவ் லாங்குவேஜில் அந்த மொழியிலே மக்கள் வழுவதற்காக இந்த வழிபாட்டை மொழிபெயர்க்க சொல்லுகின்றார்கள். இந்த இரண்டு சகோதரர்களும் they invented a new Slavic alphabet, translate the Bible and the literature into Slavonic. லத்தீனிலிருந்து அந்த மக்களுடைய மொழியில், அந்த மக்களுடைய தாகத்தை, அந்த மக்களுடைய ஆன்மீக பசியை, ஆண்டவர் அங்கே உடல் பசியை போக்குகிறார், இவர்கள் ஆன்மீக பசியை போக்குகின்றார்கள். கடவுளை வழிபடுவதற்கு அவர்களுடைய மொழியில் ஊழியத்தை மொழிபெயர்க்கின்றார்கள். இது பக்கத்தில் இருக்கின்ற ஜெர்மானியர்களுக்கு பிடிக்கவில்லை. எனவே இந்த செய்தி ரோமுக்கு சொல்கிறது. திருத்தந்தை அவர்களை அழைக்கின்றார். இதை பற்றி அப்போதைய திருத்தந்தை 2ஆம் ஆர்டியனுக்கு சொல்லுகின்ற போது இவர்கள் அதை பற்றிய அதனுடைய விளக்கத்தை எல்லாம் தெளிவாக எடுத்துக்கூற திருத்தந்தை இவர்கள் மொழிபெயர்த்த அந்த வழிபாட்டையும் விவிலியத்தையும் அங்கீகரிக்கிறார், அப்ரூவ் செய்கிறார். இதனால் மக்கள் வழிபடுவதற்கு, கடவுளை அடைவதற்கு, அவர்களுடைய ஆன்மீக பசியை தீர்த்து கொள்வதற்கு இது மிகுந்த பெரிய பணியாக மாறிவிட்டது, பெரிய நிறைவாக ஆறிவிட்டது. இந்த நேரத்தில் 869 சிறில் இறந்து விடுகிறார். தன்னுடைய சகோதரருக்கு பிறகு மீண்டும் மொரேயாவுக்கு வந்த மெத்தடிஸ் தன்னுடைய பணியை இன்னும் விகரசாக, இன்னும் வேகமாக ஆண்டவருக்காக செய்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் அவருக்கு பல எதிர்ப்புகள் வந்தாலும் கடைசியில் அவரும் இந்த கடவுளுடைய பணி செய்து 884 அவர் தன்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்கிறார். ஆக இந்த இரண்டு பேரும் ஒரு செல்வச் செழிப்பான குடும்பத்தில் பிறந்தாலும் தங்களுடைய வசதியான வாழ்க்கை விட்டு கிறிஸ்துவின் மீது கொண்ட ஆழ்ந்த நம்பிக்கையினால் அந்த மக்களுக்காக ஸ்லாவிய அந்த மொழியிலே விவிலியத்தையும் வழிபாட்டையும் மொழிபெயர்த்து மக்கள் வழிபட ஆசிக்கின்றார்கள். இன்னொருத்தரையும் நாம் இன்னைக்கு நினைவு கூறுகின்றோம். உலகம் முழுவதும் இன்னைக்கு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க, செயின்ட் வேலண்டைன். அந்த அரசன் தன்னுடைய மக்கள், அது தன்னுடைய படை வீரர்கள் திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்தான். ஏன்னா திருமணம் செய்து படையிலே பணியாற்றுகின்ற படை வீரர்களுக்கும் திருமணம் புரியாமல் பணியாற்றுகின்ற படை வீரர்களுக்கு வித்தியாசம் இருக்கிறது. எனவே மனம் முடிக்காமல் இருக்கின்ற போது அவர்கள் மிக தீவிரமாக, உத்வேகமாக, மிகுந்த ஆற்றலோடு அவர்கள் பொருளை ஈடுபட முடியும் என்று சொல்லி திருமணத்தை தடுத்து கொண்டிருந்தான். இதை இந்த வாலண்டைன் அவர்களை சந்தித்தவர் என்கரேஜ் பண்ணுறார், அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். இது அரசனுக்கு பயங்கர கோபத்தை ஏற்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள், விருப்பமுள்ளவர்கள், அவர்களுக்குள் சண்டைகள் வருகின்ற பொழுது, சச்சரவுகள் வருகின்ற பொழுது அவர்களை அழைத்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அவர்களை புரிய வைத்து அவர்களுடைய மனக்கசப்புகளை நீட்டி அவர்கள் மீண்டும் திருமணம் புரிந்து தங்களுடைய வாழ்க்கையை மகிழ்வாக வாழ்வதற்காக உதவி செய்கின்றார். இவ்வாறு இளைஞர்கள், இளம்பெண்கள், ஆர்வம் உள்ளவர்கள் அவர்களுடைய மனக்குறைகளை ஆற்றுபவராக இந்த வாலண்டைன்
பிறகு ஆயராகி இவருடைய பணி சிறப்பதை கேள்விப்பட்டு கடைசியிலே இவர் கொலை செய்கின்ற அளவுக்கு தூண்டப்படுகின்றார்கள். இதனால்தான் இந்த வாலண்டைன் தினம் உருவானது. அதாவது விரும்ப உள்ளவர்கள், தங்களுடைய மனதார விரும்புகின்றவர்கள் பிரச்சனை இருக்கின்ற பொழுது அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது, படை வீரர்கள் திருமணம் புரியாமல் இருந்த படை வீரர்களை திருமணம் செய்ய ஊக்குவிப்பது என்று விருப்பமுள்ள மனங்களுக்கு ஆதல் கூறியதன் மூலமாக இந்த செயின்ட் வாலண்டினுடைய இந்த தினத்தை இன்று உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் எப்பொழுதும் மக்கள் மீது அக்கறை கொண்டார்கள், மற்றவர்கள் மீது அக்கறை கொண்டார்கள், தங்களோடு இருந்தவர்கள் மீது அக்கறை கொண்டார்கள். இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு சொல்வதுதான். ஆண்டவர் இயேசு இந்த கூட்டத்தின் மீது நான் அக்கறை கொள்ளுகிறேன். அந்த பங்கு தந்தை அந்த மக்கள் மீது அக்கறை கொண்டார். இன்று விழா காணுகின்ற சிறுலும் மெத்தடிஸும் ஸ்லாவிய மக்கள் மீது அக்கறை கொண்டார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட இருக்கின்றவர்கள் மீது நம்மால் இயன்றவரை இயலாமையை கடைந்து நம்மால் கூடும் என்று நம்முடைய நேரத்தை, நம்முடைய காலத்தை, நம்மால் முடிந்ததை அவர்களுக்கு நாம் செலுத்துகின்ற போது நாமும் பரிவுள்ளம் கொண்டவர்களாக மாற முடியும். அத்தகைய மனநிலையில் வாழ வரம் கேட்டு ஜெபிப்போம்.